வணக்கம். பிப்ரவரி 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் வல்லுநர்கள் சொல்லியிருப்பது, வால்மார்ட் அவங்களுடைய கைடன்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கன்சியூமர் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நெகட்டிவாக இருந்திருக்கு போல தெரியுது. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.6% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு திருத்தம். காலையில் வீடியோவில் ஒரு தவறு இருந்திருக்குங்க. தவறுக்கு மன்னிக்கவும். நம்ம FIDI டேட்டா தவறாக இருந்தது. பிப்ரவரி 20ஆம் தேதி நேற்று நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. இந்த செய்தி கரெக்டாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் FIDI டேட்டா புதன்கிழமை டேட்டா தான் போட்டிருக்கோம். ஸோ தவறுக்கு மன்னிக்கவும். வியாழக்கிழமை டேட்டா பார்க்கும்போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,130 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 14,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 3,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,200 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 9,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு. நம்ம பார்த்தது புதன்கிழமை டேட்டா. அந்த டேட்டாவும் இப்போ கீழே இருக்குங்க. இதுதான் தவறாக இருந்தது காலையில் வீடியோவில். தவறுக்கு மன்னிக்கவும். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கீழே போனதற்கு முக்கிய காரணம் வல்லுநர்கள் சொல்லியிருப்பது, வால்மார்ட் அவங்களுடைய கைடன்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அவங்க எதிர்பார்ப்பது $2.5 $2.6. ஆனால் வல்லுநர்கள் எதிர்பார்த்தது $2.76. இது நடப்பு நிதி என்று நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு எதிர்பார்த்தது குறைவாக இருந்திருக்கு. அதனால் கன்சியூமர் செக்டரே ஒரு கீழே போகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கூடுதல் தகவல் அந்த செய்தியில் சொல்லியிருப்பது, 2024 வால்மார்ட்டுடைய ஷேர் பிரைஸ் 72% அதிகரித்திருக்கு. போன வாரம் $105 எட்டிருக்கு. ரெக்கார்ட் ஹை எட்டிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 கிடைத்த தகவல் 3.6%லேருந்து 4% அதிகரிச்சிருக்கு இன்ஃப்ளேஷன். அதனால் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பேங்க் ஆஃப் ஜப்பான் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இயக்குனர் சங்கருடைய சில சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவருடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சொத்துக்களை அவங்க பறிமுதல் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடதி அவருக்கு நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட்டும் இஷ்யூ பண்ணியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே துவங்குது அப்படின்னு பார்க்கும்போது 2010 எந்திரன் வெளியானது. அது தமிழ்நாதன்ற அவருடைய கதை தான் அவர் படமாக எடுத்திருக்கிறாரு, அவருடைய அனுமதியின்றி. ஸோ காப்பிரைட் வயலேஷன் நடந்திருக்கு. அங்கே தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. அதுலேருந்து இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்திருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இப்போ முடக்கி இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வேதாந்தா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க 5 கிகாவாட் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி இந்தியாவில் அமைப்பதற்கான திட்டத்தில் இருக்காங்க. அதற்கான பிட்ஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. சொந்த பயன்பாட்டிற்கு தான் இதை அமைக்க இருப்பதாக வேதாந்தா சொல்லியிருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் நம்ம முன்னவே செய்தியாக பார்த்துருந்தாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 3,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்கன்னு. இப்போ அதே போல் மற்றொரு நிறுவனமான மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸும் 1,500 கோடி ரூபாய் வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் அப்படின்னு நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெலிகார் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, பர்மன் குடும்பம் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. டாபருடைய ப்ரொமோட்டர்ஸ் தான் பர்மன் குரூப். அவங்க ரெலிகார் என்டர்பிரைஸையும் டேக் ஓவர் பண்ணுறாங்க. சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்து அந்த செய்தியாக நம்ம பார்த்துருந்தோங்க. பிரச்சனைகள் முன்னாள் சேர்மேனான சேர்பர்சனான ராஷ்மி சலூஜாவுடன் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் புதிதாக யூஎஸ்ல ஒரு இன்வெஸ்டர் வந்தார். யூஎஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்தார், டேனி கேக்வாட். அதிகமாக ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு ஷேருக்குன்னு அவர் வந்தார்.
ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடிஞ்சு இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. பர்மன் குரூப் வந்து ரெலிகார் என்டர்பிரைஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொமோட்டர்ஸாக வராங்க ரெலிகார் என்டர்பிரைசஸ்க்கு. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். முன்னாள் சேர்பர்சன் ரஷ்மி செலோஜா வந்து அந்த பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங்கும் பண்ணியிருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98% ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தது, அந்த பதவிக்கு அவங்க வரக்கூடாதுன்னு இருந்ததுன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 4391. நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐஎஸ்ஜிசி ஹெவி இன்ஜினியரிங் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். கோல்ட்மேன் சாக்ஸ் வைத்திருந்த அனைத்து ஷேர்ஸையும் விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் 95 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 10,43,192 ஷேர்ஸ் வைத்திருந்திருக்கிறாங்க. டிசம்பர் மாத இறுதியில் 1.42% ஸ்டேக் இது அனைத்தையும் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிப்லா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சில லுக்கியமியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க சிப்லா. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் குறித்து காலாளி வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு 420 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இவங்களும் வேறொரு கம்பெனி நம்ம பார்த்தோம், ஜேசிபின்னு நினைக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்ட்ராடேல 2% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். நாராயண ஹிருதயாலயா தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. கொல்கத்தா ஹாஸ்பிட்டல் விரிவாக்கம் 900 கோடி ரூபாய் அவங்க முதலீடு செய்கிறாங்க. அதோடைய முதல் ஃபேஸில் 1100 படுக்கைகள் புதிதாக சேர்க்கிறாங்க அந்த கொல்கத்தா ஹாஸ்பிட்டலில். சுஸ்லான் எனர்ஜிக்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 70 ரூபாய். நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஹெச்இஎல் தரப்புன்ற அப்டேட் இருக்குது. கம்பெனி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. யார்? டிபன் கல்ஃப் ஜெனரல் கான்ட்ராக்டிங் யூஏஐ சார்ந்த நிறுவனம், அவங்க தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து இழப்பீடு காம்பன்சேஷன் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.96 கோடி US கேட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, பங்களாதேஷில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ராக்டில் இல்லாத வேலையும் செய்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான இழப்பீடு தான் இது. 2.96 கோடி ரூபாய் அவங்க வழங்க வேண்டும்னு அவங்க கேஸ் போட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிஹெச்எல் இதை எதிர்கொள்ள போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிஐஇ ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 23. இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பேரண்ட் கம்பெனி, அவங்க சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது டெய்லியாக மந்த்லியான்றது சரியில்லைங்க. ஒரு இடத்துல டெய்லின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல மந்த்லின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடப்பதாக சொல்லியிருக்கிறாங்க, நடக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பை பண்ணலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4570. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு எலாரா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 2024 ஹை எட்டியது. அங்கிருந்து 50% கரெக்ஷனை பார்த்துருக்கு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ எலாரா செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 930, 37% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கீழே 3 முக்கிய பிஸ்னஸஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ். டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸுடைய எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இரட்டிப்பாகும் 2027 நிதியாண்டிற்குள்ளன்றதான் சொல்லியிருக்கு எலாரா செக்யூரிட்டிஸ். 7600 கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பிசினஸ் உடைய எபிட்டா, அவங்களுடைய ஸ்மார்ட் மீட்டர்ஸ் உடைய மார்க்கெட் ஷேர் இப்போ 17% இருக்கணும். அவங்களே சொல்லி எலாரா செக்யூரிட்டிஸே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க கொடுத்துருக்கிறது பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 930 ரூபாய். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி சேல்ஸ் ஃபோர்ஸ் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? சேல்ஸ் ஃபோர்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் மற்றும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய சில சொல்யூஷன்ஸ் ஏஐ வழியாக செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் டிசிஎஸ் வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். என்எஸ்சி வந்து இவங்களை எஃப்என்ஓவில் சேர்க்க போகிறதில்ல, February 28 சேர்க்க போகிறதில்லன்னு தகவல் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி சந்திக்கல அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். அதே போல் பர்ஜர் பெயிண்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். என்எஸ்சி வந்து அவங்கள எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க ஏப்ரல் 25 ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அது வரைக்கும் போகும். ஆனால் அதற்கு பிறகு புது கான்ட்ராக்ட்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஜர் பெயிண்ட்ஸ் குறித்து என்எஸ்சி எஃப்என்ஓ செக்மெண்ட்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. ஏப்ரல் 25 தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து.
சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஃபார்மா செக்டர் மீது 25% வரி விதிக்க இருக்கிறாருன்னு. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், சிட்டி அவங்களுக்கு பிடித்த சில ஃபார்மா ஸ்டாக்ஸோடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரம்ப் முடிவுக்கு பிறகு 25% வரி விதிக்க போகிறாருன்னு சொன்னதற்கு பிறகு சிட்டி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் எவை? டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, சன் ஃபார்மா, டாரன் ஃபார்மாவில் முதலீடு செய்யலாம்னு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய காரணம் என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட்ஸில் அவங்களுடைய எக்ஸ்போஷர் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஃபார்மா ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணலாம், லூபின் மற்றும் ஆரோபிந்தோ ஃபார்மாவை அவாய்ட் பண்ணலான்னு சிட்டி சொல்லியிருக்கிறாங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க பாரத் லைட் அண்ட் பவர் நிறுவனத்துடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 610, ஸ்டாப் லாஸ் 566. சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, டெய்லி சாட்டில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 799, ஸ்டாப் லாஸ் ரூபாய் 742. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.